السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله، الحمد لله، الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه من والاه، وبعد. فأعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. فاعلم أنه لا إله إلا الله واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما وارزقنا فهما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி அல்லாஹுடைய பரக்கத்துகளால் நிறைந்த மாதத்தில் நான் நுழைந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தகைய சிறப்புகளை வைத்திருக்கிறானோ அனைத்து சிறப்புகளையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிருள்வானாக. பொதுவாக இந்த ரமதானிய மாதத்தில் நம்முடைய முன் சென்ற மாதங்களை விட அதிகமாக நம்முடைய உள்ளத்தோடு போர் புரிந்து உள்ளத்தை அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டின் கீழ் கட்டுப்பட செய்து எந்த அமல்கள் நபியவர்கள் நமக்கு முதன்மையான அமல்களாக காட்டி தந்தார்களோ அனைத்து அமல்களிலும் சிறப்பாக முன்னேறி இன்னும் மிக அதிகமாக நோன்பு, தொழுகை, இரவு தொழுகைகள் எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமதானிய மாதத்தில் அவர்கள் இருக்குமோ அதே போன்று நாமும் அமல் செய்ய முயன்று அதே போன்று நாமும் செயல் ரீதியாக முன்னேறுவோமானால் இந்த ரமதானிய மாதம் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அல்லாஹுடைய அனைத்து வளங்களையும் தரக்கூடிய மாதமாக, மிகவும் முக்கியமாக அல்லாஹுடைய பாவ மன்னிப்புகளை பெற்றுத்தரக்கூடிய மிக அழகிய வாய்ப்பாக இது இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த ரமதானிய மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அதிகமான அமல்களின் பக்கம் ஆர்வங்களை செலுத்தி விடுவானாக. எந்த அளவுக்கென்றால் இந்த ரமதானிய மாதம் நம்ம விட்டு கடந்து செல்லும் பொழுது அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை பெற்ற மக்களாகவும் நரகத்திலிருந்து விடுதலை பெற்ற மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்து அன்பார்ந்தவர்களே, பொதுவாக ரமதானிய தினங்களில் இரவு தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு பள்ளியிலும் தர்ஸ் பாடங்கள், பயான் பேச்சுகள் நடைபெறுவது வழக்கமான ஒன்று. அந்த அடிப்படையில் இங்கு ஒன்று கூடியிருக்கிற நாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றிய இன்னும் மேலதிகமான தகவல்களை தெரிந்து கொள்ளிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய செவிகளை இதன்பால் சாய்த்து விடுவானாக. முழுக்க நம்முடைய கவனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கப்படக்கூடிய சொற்களை சேர்த்து விடுவானாக. அல்லாஹும்ம ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இந்த ரமதானின் ஆரம்ப 20 இரவுகளில் நாம் பார்க்க இருக்கின்ற பொதுவான தலைப்பு தௌஹீதும் ஷிர்கின் வகைகளும், ஷிர்கின் வழிகளும், ஷிர்குடைய நுழைவாசல்கள். பொதுவாக தௌஹீத், ஷிர்க் ஒரு முஸ்லிமாக என் மீதும் உங்கள் மீதும் நம் அனைவர்களின் மீதும் தெரிந்து கொள்ள வேண்டிய, பிரித்து தெரிந்து கொள்ள வேண்டிய மிக அடிப்படை கடமைகளில் ஒன்று. எந்த அளவுக்கு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க, நபியோடு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருப்பாங்க. நபி கூப்பிட்டு கேட்பாங்க, யா முஆத், முஆதே, அத்ததுரூன மா ஹக்குல்லாஹி அலல் இபாத் வ மா ஹக்குல் இபாதி அலல்லாஹ். அல்லாஹ்விற்கு மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமைகளும் மனிதர்களுக்கு அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமைகளும் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன கேள்வி கேட்டாங்க? என்ன கேள்வி கேட்டாங்க?
ஜி என்ன கேள்வி கேட்டாங்க? ஜி வேற யாராச்சும் முன்னாடி? யாரு? அல்ஹம்துலில்லாஹ். இது வெறும் நான் முதல்லையும் சொல்லிக்க விரும்புவேன், இது நார்மலா கேட்டுட்டு போற ஃபார்மாலிட்டிஸுக்காக வேண்டி மெயின்டைன் பண்ணக்கூடிய வகுப்பாக தயவு செஞ்சு கருதாதீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கான். இந்த வாய்ப்புக்கான முழு மனதை இதில் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு சீரான ஞானத்தை, முழுமையான கவனத்தை செலுத்தக்கூடிய ஆற்றலை வழங்கிருள்வனாக. ஹைர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, முஆதே ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு மனிதர்களாகிய நாம செய்ய வேண்டிய கடமைகள் என்னன்னு தெரியுமா? பிறகு மனிதர்களாகிய நமக்கு அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமைகள் என்னன்னு தெரியுமா? அதுக்கு எல்லா சஹாபாக்களுடைய பொதுவான பதில், அல்லாஹ் வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நன்கறிந்தவர்களாக இருக்கிறார்கள். கேள்விக்கு பதில் கொடுக்கல, பதில் அல்லாஹ்வும் ரசூலும் அறிஞ்சவங்கன்னு சொன்னாங்க. நபி மறுபடியும் கேட்பாங்க, தெரியுமா தெரியுமா? அந்த சஹாபி எதுவும் சொல்ல மாட்டாங்க, நபியா முன் வந்து பதில் கொடுப்பாங்க. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ்விற்கு மனிதர்களாகிய நாம செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னா, ஐயஅ்புதுல்லாஹ் வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஅ, அல்லாஹ்வை ஒருவனாக நினைத்து வணங்கணும். அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கணும், எந்த ஒரு இணை துணை கற்பிக்காமல். இது காலங்காலமா கேட்ட விஷயம்தான். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு தர்ஜுமா சொல்லுங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லலாம், வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. ஆனா உண்மையிலேயே வாழ்க்கையில அதை கொண்டு போறோமான்னு கேட்டா கண்டிப்பாக மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும். புரிஞ்சுக்கணும், இந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம செய்ய வேண்டிய கடமைகள் இதுதான். அல்லாஹ் ஒருவனை வணங்கணும், எந்த ஒரு ஷிர்கை செய்யாமல், இணை துணை கற்பிக்காமல், அல்லாஹ்வுக்கு இணைன்னு எதையும் உள்ளாக்காம அல்லாஹ் ஒருவனை மட்டும் தனித்த இறைவனாக நாம் வணங்கணும். சரி, இப்படி வணங்குனா என்ன நமக்கு ரிவார்ட் கிடைக்கும்? அதற்கு நபியே சொல்லி கொடுத்தாங்க, இப்படி ஒரு மனிதன் வணங்குறான், எந்த ஒரு ஷிர்கையும் செய்யாமல் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குறான் அப்படின்னா நபி சொன்னாங்க, மனிதர்களுக்கு அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமையாக அல்லாஹ் நிர்ணயிக்கிறான். அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு கடமையும் கிடையாது. அப்படிப்பட்ட அல்லாஹ் சொல்றான், நான் இதை கடமையா ஆக்குறேன் அப்படின்னா அல்லாஹ் இதற்கு கொடுக்கிற மிகப்பெரிய சிறப்பு என்ன சொன்னாங்க? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நபி நமக்கு நபி சொல்லி கொடுத்தாங்க, இந்த எந்த அளவுக்கு மனிதன் ஷிர்க் வைக்காமல் அல்லாஹ் வணங்குவானோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட மனிதனை தண்டிக்க மாட்டான். அப்படிப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் அதாபு கொடுக்க மாட்டான், வேதனைப்படுத்த மாட்டான். இது அல்லாஹ் தனக்கு கடமையா எடுத்துக்கிட்டான். எந்த மக்கள் தௌஹீதை பேணிய மக்களாக வாழ்வார்களோ, வாழ்ந்து மரணிப்பார்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டனைன்னு எதுவும் கொடுக்க மாட்டான், அவங்களுக்கு அதாபுன்னு ஒண்ணு கொடுக்க மாட்டான். இது நபி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே அந்த சஹாபிக்கு தாங்கல, சந்தோஷம் தாங்கல. இதை கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும், எல்லா மக்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். நபி கிட்ட கேட்டாங்க, நபியே நான் இதை மக்களுக்கு சொல்லி கொடுக்கட்டுமா? இதை நபிக்கு இந்த மக்களுக்கு நான் இந்த நியூஸை பரவட்டுமா மக்களுக்கு மத்தியில? இதை இந்த கேள்வியை கேட்ட உடனே நபி சொன்னாங்க, லா துபஷ்ஷிருஹும், நீங்க இதை மக்களுக்கு சொல்லாதீங்க. ஏன் சொல்லாதீங்க? ஃபயத்தகிலு, மக்கள் இதையே நம்பி வாழ்ந்துருவாங்க, அமல்கள்ல நுழைய மாட்டாங்க, அமல்கள் நுழைய மாட்டாங்க. அப்ப தௌஹீதை பேணக்கூடிய வழிகள் நமக்கு இருக்காது, பேணிய தௌஹீதை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள் நமக்கு இருக்காது. ஆக அமல் நமக்கு மிக முக்கியமானது. அதிலை விட மிக மேலான முக்கியமான ஒன்றாக நம்முடைய தௌஹீத் நமக்கு இருக்கு. இதை புரிஞ்சுக்கணும். இந்த முழு ஹதீஸை விளக்குறதுக்கு நமக்கு இப்போ நேரமும் கிடையாது. நம்ம தலைப்புக்கு முழு ஹதீஸும் உகந்தது கிடையாது. நம்ம தலைப்பு எல்லாமுமே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இந்த 20 இரவுகள்ல இந்த ஹதீஸனுடைய முதல் பங்கு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, எந்த ஒரு இணை வைக்காமல் அல்லாஹ் ஒருவனை நாம வணங்கணும், அந்த ஒருவனை மட்டும் நாம் வணங்குறது நாம அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கு. இதை பத்தி இன்ஷா அல்லாஹ் நாம முழுக்க தெரிஞ்சுக்க இருக்கும். இதுல ஒரு சில முன் அறிவிப்பாக அல்லது ஒரு முன்னுரையாக சொல்ல விரும்புவது, இன்னைக்கு பொதுவான நிலைப்பாடுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லா முஸ்லிமும் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டவனாக தான் இருக்கான். எல்லா முஸ்லிமும் அல்லாஹ்வை
எந்த முஸ்லிம் எடுத்துட்டாலும் சரி, அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டவனாக இருக்கான். ஒரு நான் முஸ்லிம் ஒரு முஸ்லிமுக்கு மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடு, ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு இருப்பான். ஆனா கேள்வி எங்க இருக்கு? அல்லாஹ்வின் மீது ஈமான் எப்படி கொண்டு இருக்கான்? அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு இருக்கான், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அல்லாஹ்வின் எப்படி ஈமான் கொண்டு இருக்கான்? அது நமக்கு மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கு. அல்லாஹ்வின் மீது ஈமான் எப்படி கொண்டு இருக்கணும், அல்லாஹ்வின் மீது ஈமான் எப்படி கொண்டு இருக்க கூடாது. இன்னைக்கு அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டிருக்கன்னு சொல்ற எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய முவஹித் அப்படின்ற பட்டம் கிடைச்சிருமான்னு கேட்டா அதுவும் கண்டிப்பா இல்ல. ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நாம எப்படி நம்புறோம்? சரி, பொதுவாக மக்கள் கிட்ட கேட்போம், எப்படி நம்புறீங்க அல்லாஹ்வை? அதுல எந்த ஒரு பாமர முஸ்லிமா இருந்தாலும் அவன் சொல்லுவான், அல்லாஹ் தான் படைப்பாளன், அல்லாஹ் தான் ஹாலிக், அல்லாஹ் தான் மாலிக், அவன் தான் எல்லாத்தையும் பாதுகாக்கிறான், எல்லாத்தையும் அவன் தான் பறக்க செய்கிறான், அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறான், அவன் தான் எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கான். இப்படி பெரிய பெரிய விஷயங்களை மக்கள் சொல்லுவாங்க. இதை விட்டுட்டு இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில, அந்த நபருடைய வாழ்க்கையிலேயே போய் எடுத்து பாருங்களேன், எப்படி இதை அவன் அமல்படுத்துறான்னு கேட்டா இதுலயே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும். சொல்றது புரியுதா? கேட்கும் பொழுது பதில் கொடுத்துருவாங்க, அல்லாஹ் தான் ஹாலிக்கு மாலிக்கு முதப்பிர் எல்லாம் சொல்லுவாங்க, அடுக்குவாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸ்ல வந்திருக்கிற மாதிரி அவங்க வாழ்க்கையில இருக்கான்னு கேட்டா ரொம்ப கம்மி. எப்படி இருக்கணும்? அல்லாஹ் ஒருவனை எந்த ஒரு இணை துணை வைக்காமல் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடிய நபர்களாக முஸ்லிம்களாக நாம இருக்கணும். முதல்ல இங்க எங்க நமக்கு பெரிய அளவுல பாதிப்பு இருக்கு அப்படின்னா, முஸ்லிம்களாக நாம இருக்கோம், ஆனா இந்த தௌஹீதை பேணக்கூடிய மக்கள் நம்ம சொல்லிக்கிறோம், மாறு தட்டிக்கிறோம், நமக்குமே தௌஹீது பற்றின முழுமையான தகவல் இல்லை. முழுமையான தகவல் நமக்கு இருந்திருந்தா இன்னைக்கு இந்த தலைப்பினை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்கா. நாம இதை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நபர்களா ஆகிருப்போம். இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கு? நாமளே இந்த தௌஹீதையும் ஷிர்கையும் தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. அப்படின்னா நாமளுமே இன்னும் சரியான முறையில் தௌஹீதை முழுமையாக பேணியவர்களாக தெரிந்தவர்களாக இல்ல. எந்த அளவுக்கு சொல்லுவோம் அப்படின்னா, பொதுவாக முஸ்லிம்களில் மெஜாரிட்டி இல்ல, மாஷா அல்லாஹ், முஸ்லிம்களில் அதிகமான மக்கள் ஒண்ணு லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை சரியா புரிஞ்சிக்கல, இந்த கலிமானா அவங்களுக்கு என்னன்னு தெரியல. இரண்டாவது மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, இந்த கலிமாவை தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க. ஒண்ணு இந்த கலிமாவுடைய அர்த்தம் என்னன்னு தெரியல, இரண்டாவது புரிஞ்சுக்கிட்டாலும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த கலிமா அர்த்தம் தெரியல. ஆக வணக்கங்கள் செய்தாலும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியல. ஏன் முடியல? லா இலாஹ இல்லல்லாஹ் அம்சங்கள் நமக்கு தெரியல. வணக்கங்கள் நடைபெறுது, அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியல. ஏன் முடியல? நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆக நாம பண்ணக்கூடிய அமல்கள் எல்லாமே நமக்கு வெற்றியை கொடுத்துருமான்னு கேட்டா இல்ல. நாம பண்ணக்கூடிய அமல்கள்ல எந்த நிபந்தனைகள் இருக்கணும் நபி சொல்லி கொடுத்தாங்களோ அது இருக்கணும். நபி சொல்லி கொடுக்காத, நபி நமக்கு எடுத்து காட்டிய நிபந்தனைகள் இல்லாத அமல் நம்ம என்னதான் இஹ்லாஸ் ரீதியாக பண்ணாலும் அந்த அமல் நமக்கு வெற்றியை கொடுத்துறாது. ஆக மக்களில் முஸ்லிம்களில் அதிகமான மக்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, கலிமானா என்னன்னு தெரியாம, மறுபக்கம் இருக்காங்க, கலிமாவுடைய அர்த்தம் தெரிஞ்சிருக்கும் தப்பான முறையில. இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க, கலிமாவுடைய அர்த்தம் தெரியும், சரியான முறையில புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனா அமல் பண்ணும் பொழுது அதற்கு முரணான விஷயங்களும் சேர்த்துப்பாங்க. அமல் பண்ணும் பொழுது எது சேர்க்க கூடாதோ அதை சேர்த்துப்பாங்க, எது சொல்ல கூடாத சொல்லுவாங்க, எது பண்ண தேவையில்லை அது பண்ணுவாங்க. இப்படி பொதுவாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் நாம இப்படிப்பட்ட அதிகமான மக்களை பார்க்கலாம். இதனாலேயே நான் இத கண்டிப்பாக சொல்ல விரும்புவேன். இன்னைக்கு இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த அளவுக்கு தௌஹீதிய விளக்கம் தெரியலன்றதுனால என்ன பெரிய பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, நாம ஷிர்க் சம்பந்தமான வெறுப்புகள் இல்லாம இருக்கும். நமக்கு ஷிர்க்குன்னு உடனே வரக்கூடிய வெறுப்பு வர மாட்டேங்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஒரு திருடனை பத்தி பேசுறேன். அப்ப திருடன் திருட்டு அப்படின்னா உள்ளத்துல கண்டிப்பா ஒரு வெறுப்பு வரும். அதே ஒரு விபச்சாரம் பண்ணக்கூடிய நபரை பத்தி பேசுறேன், அப்பையும் நமக்கு தெரிந்தோ தெரியாமல் உள்ளத்துல அந்த விபச்சாரம் சம்பந்தமான வெறுப்பு ஒண்ணு வரும். இதே மக்களை சுரண்டக்கூடியவன், கொலை செய்யக்கூடியவன், அபகரிக்க, இப்படி நிறைய தப்பான விஷயங்கள் கொண்ட தப்பான குணங்கள் கொண்ட மனிதனை பத்தி பேசும் பொழுது நமக்கு ஒரு சில வெறுப்பு வரும். ஆனா இதே ஷிர்க்க பத்தி பேசுறேன் அப்படின்னா, ஷிர்க் பண்ணக்கூடிய மனிதனை பத்தி பேசுறேன், ஒரு முஷ்ரிக்க பத்தி பேசுறேன் அப்படின்னா நமக்கு அந்த உணர்வு கூட வராது.
வரமாட்டேங்குது. வேற நீங்களே உங்க மனசாட்சியை கேட்டு சொல்லுங்க. திருடனை பத்தி பேசும் பொழுதும், ஜினா பண்ணக்கூடிய இந்த ஜானியை பத்தி பேசும் பொழுதும், கொலை செய்யக்கூடிய கொலையாளியை பத்தி பேசும் பொழுதும் வரக்கூடிய அந்த வெறுப்பு, அந்த கோபம் ஷிர்க்க பத்தி பேசும் பொழுது வருதா? பொதுவாக இல்ல. செத்து போச்சு உள்ளம் நமக்கு. ஷிர்க்க பத்தி பேசுறதுல உள்ளம் நமக்கு இல்ல. அந்த அளவுக்கு ஹயாத்துடைய கல்வி நம்ம கிட்ட இல்ல ஷிர்க்க பத்தி பேசும்போது. அப்ப என்ன, ஷிர்க்க விட இந்த திருட்டு ஜினா எல்லாம் பெரிய பாவமா? ஷிர்க்க விட இந்த திருட்டு கொலை விபச்சாரம் எல்லாம் பெருசான்னு கேட்டா கிடையாது. இதனாலேயே கிதாபு தௌஹீத் படிக்கிறோம்ல, அல்ஹம்துலில்லாஹ். இந்த கிதாபு தௌஹீத இயற்றிய ஷேகுல் இஸ்லாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அலைஹி ரஹ்மான் அவங்க பாடங்களை நடத்தும் பொழுது தன்னுடைய மாணவர்களுக்கு தான் எழுதின கிதாபு தௌஹீத் நடத்துவாங்க. முடிப்பாங்க, மறுபடியும் நடத்துவாங்க, முடிப்பாங்க, மறுபடியும் ஆரம்பிப்பாங்க, முடிப்பாங்க. இப்படி அதே கண்டினியூஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாணவர்களுக்கு சலிச்சு போயிருச்சு. என்ன ஆயிருச்சு? மாணவர்களுக்கு சலிச்சிருச்சு. உஸ்தாதே வேற எடுக்கலாம் வாங்க, எங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருச்சு, நீங்க எடுக்க போற எல்லாம் புரிஞ்சிருச்சு, மனசுல பதிஞ்சிருச்சு, ஆஹா வேற புக்குக்கு போலாம். என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? வேற புத்தகத்துக்கு போகலாம். ஷேக் சொன்னாங்க சரி நாளைக்கு பார்க்கலாம். கிளம்பிட்டாங்க. மறுநாள் வராங்க, மூஞ்சி சோகமா வச்சுட்டு வராங்க. மாணவர்கள் கேட்கிறாங்க, ஆசிரியரை என்ன ஆச்சு, எதுக்கு இந்த அளவுக்கு நீங்க சோகமா இருக்கீங்க? அதுக்கு ஷேக் சொல்லுவாரு, நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். ஒரு குடும்பம் ஒரு வீட்டை கட்டி வீட்டுக்குள்ள குடிபெயர்றாங்க, வீட்டுக்குள்ள முதல்ல போறாங்க. வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பிராணிய துபா பண்ணிட்டு போறாங்க. எந்த ஒரு ஜின்னுடைய தாக்கம், எந்த ஒரு காத்து கருப்பு மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, இப்படி எந்த ஒரு ஜின் சைத்தானுடைய தீங்குதலை விட்டு பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி ஒரு பிராணிய பலி கொடுத்துட்டு போறாங்க. இந்த செய்தியை நான் இன்னும் நல்லபடியா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு ஷேக் சொல்றாரு. மாணவர்களுக்கு கோவம் வருது, எப்படி இப்படி பண்ணலாம், இது ஷிர்கான காரியமாச்சு, அல்லாவுக்கு தானே துபா பண்ணணும், அல்லாஹ் தவிர ஜின்னு சைத்தான்களை பண்றது தப்பாச்சு, ஷிர்காச்சு. இப்படி கோவத்தை வெளிப்படுத்துறாங்க மாணவர்கள். மறுபடியும் உஸ்தாத் சொல்றாங்க, சரி நான் நாளைக்கு இதை பத்தி இன்னும் விசாரிச்சு வந்து சொல்றேன். மறுபடியும் நாளைக்கு வராங்க. வந்து மாணவர்கள் கேட்கறாங்க, என்ன விசாரிச்சீங்களா? ஷேக் சொன்னாரு, விசாரிச்சேன், நான் சொன்ன மாதிரி நியூஸ் அப்படி இல்லையா. அதாவது என்ன சொன்னாங்க முதல்ல? என்ன சொன்னாங்க முதல்ல? புதிய வீடு போகும் பொழுது துபா பண்ணி உள்ள போனாங்கல்ல, அந்த விஷயம் அப்படி கிடையாதா. மாறாக அந்த குடும்பத்துல உள்ள மகனும் தாயும் ஜினா பண்ணிட்டாங்க, விபச்சாரம் பண்ணிட்டாங்க, தப்பா நடந்துகிட்டாங்க. நவுதுபில்லா. இந்த நியூஸ் கேட்ட உடனே மாணவர்களுக்கு ரோஷம் கோவம் இன்னும் அதிகமாகுது. இது எப்படி பண்ணலாம், அம்மாவாச்சே பையனாச்சே எப்படி பண்ணலாம், வாங்க போலாம் எழுந்துறீங்கன்னு சொல்லி கோபங்கள் அதிகமா வருது. இத ஷேக் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, நான் உங்களுக்கு கிதாபு தௌஹீத் மறுபடியும் எடுக்கணும் ஆசைப்படுறேன். உங்களுக்கு கிதாபு தௌஹீதனா மறுபடியும் எடுக்கணும். ஏன் எடுக்கணும்? அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. இந்த தாயோடு மகன் ஜினா பண்ணுவது, ஜினாவே பெரிய பாவங்கள்ல ஒண்ணு, இதுல தாயோடுனா சுப்ஹானல்லாஹ், இது மிகப்பெரிய பாவங்கள்ல சேரும். கண்டிப்பா இதெல்லாம் கேட்கும் பொழுது கோபங்கள் கண்டிப்பா வரணும் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்துல. ஆனா கம்பேர் பண்ணும் பொழுது ஷிர்க் நடந்துச்சு முதல்ல, அந்த ஷிர்க்க பத்தி பேசும் பொழுது உங்களுக்கு வராத ரோஷம், அங்க வராத உச்சக்கட்ட கோபங்கள் இங்க வருது அப்படின்னா இன்னும் நீங்க தௌஹீத புரிஞ்சுக்கல. ஏன் இந்த ஜினா பண்ண இந்த நபர்கள், இந்த தாயும் புள்ளையும் இறந்துட்டாங்க அப்படின்னா அல்லாஹ் நாடுனா இவங்களை மன்னிப்பானா இல்லையா? இந்த ஜினான்ற பாவத்துக்கு அல்லாஹ் நாடுனா மன்னிப்பு இருக்கு. இதே ஷிர்க் பண்ணி இறந்து போன இந்த நபர்கள், இவங்க இதே நிலைமையில இறந்து போயிட்டாங்க, அல்லாஹ் இவங்களை மன்னிப்பானா? மன்னிக்க மாட்டான். ஏன் மன்னிக்க மாட்டான்? ஷிர்க் பண்ணிருக்காங்க. இங்க ஜினா தாய் பையன் பண்ணிருக்காங்க. இதுல வரக்கூடிய கோபங்களை விட உங்களுக்கு இதுல வந்திருக்கணும். இத புரிய வைக்கிறதுக்காக வேண்டி சொல்லுவாங்க. நாமளும் புரிஞ்சுக்கணும். இந்த சம்பவத்தை முன்னெடுத்து நான் புரிஞ்சுக்கணும்னு வைங்களேன். இப்ப நார்மல் நமக்கு கேட்டுக்கலாமே, இந்த அளவுக்கு நாம ஷிர்க்கை கண்டு வெறுக்கிறோமா? ஷிர்க்கை கண்டால் கோவப்படுறோமா? இன்னைக்கு இத மத்த மக்களை விடுங்க, ஷிர்க்ல மூழ்கி இருக்கிற மக்களை விடுங்க. நீங்க நாம அந்த ஷிர்க் பண்ணக்கூடிய மக்களோடு உட்கார்றோம், எழுந்திருக்கிறோம், நல்ல உறவு கொள்றோம், இருக்க வேண்டிய உறவு கண்டிப்பா, இதெல்லாம் பேண வேண்டிய உறவு கண்டிப்பா. ஆனா இந்த ஷிர்க்கை கண்டு நமக்கு என்னைக்கா இந்த அளவுக்கு கோவம் வந்திருக்கா? இதே ஒரு திருடனா இருந்தா திருத்த முயற்சி பண்ணிருப்போம், நிறைய பிளான் பண்ணிருப்போம். ஒரு ஷிர்க் செய்யக்கூடிய ஒரு நபரை கண்டு நமக்கு இந்த அளவுக்கு ரோஷம் வந்திருக்கான்னு கேட்டா இல்ல. மாஷா அல்லாஹ். பொதுவாக இப்பதான் அவங்களுக்கு தோணுமே சில மக்களுக்கு, நாமளும் இதுல கோவப்படணும் போல, நாம இதை வெறுக்கணும் போல.
ஆக இது நல்லபடியா புரிஞ்சிக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பத்துல சொல்லி கொடுப்பான். அதாவது இன்னைக்கு உங்களுக்கு ஆரம்பத்துல ஓதி காண்பிக்கப்பட்ட வசனம் தான் அல்லாஹ் சூரத்து முஹம்மது சொல்லி கொடுப்பான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நபியே நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நபியே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எதை? லா இலாஹ இல்லல்லாஹ் தெரிஞ்சுக்கோங்க. இல்மை உங்களுக்குள்ள எடுத்துக்கோங்க. அல்லாஹ்வை தவிர வேறு எந்த நாயனும் கிடையாது, எந்த இறைவனும் கிடையாது. நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதனுடைய தஃப்சீர்ல சஹல் பின் அப்துல்லா துஸ்துரி அலைஹி ரஹ்மா ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. அழகா எழுத சொல்லுவாங்க, அல் ஹல்கு குல்லுஹும் மௌதா இல்லல் உலமா. அல் ஹல்கு குல்லுஹும் மௌதா இல்லல் உலமா. ஆலிம்களை தவிர, தெரிந்தவர்களை தவிர உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களும் பிணங்களுக்கு சமம். எப்படி? அல்லாஹ் பத்தின விஷயங்களை தெரிஞ்சவங்களை தவிர உலகத்துல உள்ள எல்லா படைப்பினங்களும் பிணங்கள் தான், உயிரற்றவைகள் தான், நடமாடக்கூடிய பிணங்கள்னு சொல்லுவாங்க. ஆக நான் புரிஞ்சுக்க என்ன இதுக்கப்புறம் எழுதுவாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு சொன்னா ஃபஅலம், நபியை நீ கத்துக்கோங்க. ஆக அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கணும், தௌஹீத பத்தி புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய நபிக்கு இறக்கப்பட்ட முதல் வஹி என்னது? முதல் ஆயத் என்னது? இக்ரா. என்ன அர்த்தம் இக்ராக்கு? படிங்க. அல்லாஹ் நமக்கு உலக மக்களுக்கு சொல்லி கொடுத்த முதல் வார்த்தை படிங்க. கேட்டு 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 ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறதுக்கு இஸ்லாம் கிடையாது. படிங்க. அல்லாஹ் சொல்றதை படிங்க, நபி சொன்னதை படிங்க. அல்லாஹ் சொன்னா நபி சொன்னாங்கன்ட்டு மக்கள் எத்தனையோ சொல்லலாம். கேட்டுக்கிட்டு போறது மார்க்கம் கிடையாது. இன்னைக்கு நான் சொல்றதை கேட்கிறோன்ட்டு மார்க்கம் கிடையாது, நீங்க சொல்றதை நம்புறோன்ட்டு மார்க்கம் கிடையாது. மார்க்கம் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டான். அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்கிறான், படிங்க. நபி கட்டளைட்டான், படிங்க. படிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, குறிப்பாக அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கிறது, தௌஹீத புரிஞ்சுக்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு முஸ்லிமாக தௌஹீதுனா இதுதான்ப்பா, ஷிர்க்னா இதுதான்ப்பா. தௌஹீதுக்கும் ஷிர்க்குக்கும் மத்தியில இந்த கோடு விரிசல் இருக்கே, அது வரைக்கும் நல்லபடியா புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும்? எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நான் அதை பிரிக்கிறதுக்கு திறமை கொண்டு இருக்கணும். இது தௌஹீத், இது ஷிர்க். இப்படி பண்ணா நான் முஸ்லிமா இருக்கலாம், இப்படி இருந்தா நான் முஸ்லிமா இருக்க முடியாது, காஃபிர் ஆயிருவேன். அந்த விரிசல் முதல் கொண்டு தெளிவாக நாம தெரிஞ்சிருக்கணும். ஆக எந்த அளவுக்கு நாம இன்னைக்கு இந்த இஸ்லாம் ஷிர்க்கு போய் தெரிஞ்சிருக்கிறோமோ, கேரண்டியாக சொல்லுவேன், இந்த 20 நாள்களுடைய தரிசுக்கு பிறகு, இந்த 20 நாள் கொண்ட தரிசுகள் முடியும் பொழுது, இன்ஷா இந்த தலைப்பு முடிய பெறும் பொழுது நிறைய புதிய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் நிறைய அணுகக்கூடிய முறைகளை புரிஞ்சிருப்பீங்க. இன்னைக்கும் எதுக்காக சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, நாம தெரிஞ்சுக்கிறோம், மிகப்பெரிய ஒரு படிப்பினைகள் நாம பெறுவோம். நம்ம வாழ்க்கையில ஷிர்க் கண்டிப்பா வராது இன்ஷா அல்லாஹ். இதுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய மிகப்பெரிய வேலை என்னன்னா, பிற மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும். என்னுடைய நண்பன் இருக்கான், என்னுடைய அம்மா அப்பா இருக்காங்க, என்னுடைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, என்னுடைய கலீக்ஸ் இருக்காங்க, என்னுடைய கோவர்க்கர்ஸ் இருக்காங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லோருக்குமே இந்த புனித மார்க்கத்தை சொல்லி கொடுக்கணும். எனக்கு நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய குறை அதுதான். நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன், மிகப்பெரிய குறை நமக்கு தெரியும், நாம தான் ஹக்குல இருக்கோம். எல்லா மக்களும் சொல்லுவாங்க ஹக்கு நான் இருக்கான்னு சொல்லி, உண்மையிலேயே நாம ஹக்குல இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்ம நீடிச்சு வைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹக்குல இருக்கிற நாம ஏன் பின்தங்கணும்? ஷிர்க் நடக்குது பக்கத்துல, தப்பு தப்பா சொல்லப்படுற வசனங்கள் பக்கத்துல, நாம ஏன் பின்தங்கணும்? எதுக்கு நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய வீரம் வர மாட்டேங்குது? எதுக்கு பயந்து பதுங்கிட்டு இருக்கோம்? அந்த அளவுக்கு கோழைகள் நாம கிடையாது, அந்த அளவுக்கு கோழைத்தனமான மார்க்கம் இஸ்லாம் கிடையாது, இந்த அளவுக்கு கோழைத்தன சஹாபாக்கள் நமக்கு கத்து கொடுக்கல. எங்க ஷிர்க் பார்க்கிறோமோ, எங்க குஃப்ர பார்க்கிறோமோ, எங்க பிதஅத்தை பார்க்கிறோமோ, எங்க குராஃபாத்துகளை பார்க்கிறோமோ, எங்க மார்க்கத்தில புதுமையான விஷயங்களை பார்க்கிறோமோ, எங்க மன்ஹஜ் ஸலஃபுக்கு முரணான விளக்கங்கள் கொடுக்கப்படுறத பார்க்கிறோமோ, அப்பவும் சும்மா உட்கார்ந்துகிட்டு இருப்போம். அப்படின்னா இந்த கல்ப அல்லாஹ் கொடுத்து என்ன பிரயோஜனம்? பேசுற வாய் கொடுத்து என்ன பிரயோஜனம்? கேட்கிற காது கொடுத்து என்ன பிரயோஜனம்? தடுக்கக்கூடிய கைகளை கொடுத்து என்ன பிரயோஜனம்? மார்க்கத்துக்காக நடக்கக்கூடிய கால்களை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அன்பார்ந்தவர்களே, நான் சொல்லி முடிச்சுக்க விரும்புவேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அழகான வாய்ப்பை கொடுத்திருக்கான், அழகான மார்க்கத்தை கொடுத்திருக்கான், உண்மையிலேயே அழகான மார்க்கத்தை கொடுத்திருக்கான். சுப்ஹான் அல்லாஹ். அதுலயும் நம்மள அப்படி இப்படிப்பட்ட முஸ்லிம்களா வைக்காம, அல்லாஹ்வுடைய வேதத்தையும் நபியுடைய ஹதீஸையும் அழகாக பேணக்கூடிய, மிக முக்கியமாக மற்ற குழுக்களை விட, மற்ற மக்களை விட தனிச்சிறப்பான சிறப்புகள் நமக்கு இருக்கு. ஏன் இருக்கு? மன்ஹஜ் ஸலஃப்ல இருக்கும், சஹாபாக்கள் புரிந்து கொண்ட முறையில இருக்கும். ஆக அந்த அடிப்படையில வாழ்க்கை நடத்தக்கூடிய நாம இந்த தௌஹீதுக்காக, ஷிர்க்குக்காக கண்டிப்பா நேரங்களை கொடுக்கணும்.
தௌஹீதை புரிஞ்சிக்கணும், ஷிர்க்க புரிஞ்சிக்கணும், தௌஹீதுனா என்னன்னு புரிஞ்சிக்கணும், ஷிர்க்குனா என்னன்னு புரிஞ்சிக்கணும். புரிஞ்சுக்கிட்ட பிறகு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு நமக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் ஷிர்க்கின் மூலமாக நுழைஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கணும். இந்த வழிகளை நாம இன்ஷா அல்லாஹ் முழுக்க மூடிடணும். நான் இதை சொல்லி முடிச்சுட்டு வரக்கூடிய தினங்கள்ல இன்ஷா அல்லாஹ் தௌஹீது சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு சில படிப்பினைகள் அடிப்படைகளையும் அங்கங்கு ஷிர்க்கு எப்படி நமக்குள்ள வருதுன்ற அந்த உதாரணங்களை கொண்டு இன்ஷா அல்லாஹ் புரிய வச்சுட்டு கடைசியாக முஸ்லிம்கள் தான், இஸ்லாம பேன்றவங்க தான், அல்லாஹ்வை இறைவன் சொல்றவங்க தான், நபியே அல்லாஹ்வுடைய கடைசி ரசூல் சொல்றவங்க தான், நம்முடைய உறவுகள் தான். அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஷிர்க்குகளை நாம ஷிர்க்குன்னு சொன்னா உடனே புரிஞ்சுக்க மாட்டான். அந்த செய்யக்கூடிய ஷிர்க்க யாருமே ஷிர்க்கு நினைச்சு பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி நல்ல எண்ணம் வச்சிருப்பாங்க. இது நல்லதுக்காக பண்றோம், இதனுடைய பின்னாடி இந்த அம்சங்கள் இருக்கு. இந்த சந்தேகத்தின் பால் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அரபிக்ல சுபஹாத்னு சொல்லுவாங்க. சுபஹாத் அப்படின்னா ஒரு தெளிவற்ற விஷயங்கள், சரியா தப்பா, ஹலாலா ஹராமா, பண்ணலாம் பண்ணக்கூடாதா, இப்படிப்பட்ட விஷயங்கள் சந்தேகங்களை கொண்டு நிறைய மக்கள் அமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் நிறைய மக்கள் ஹக்க தெரிஞ்சுக்க விரும்புறாங்க, சொல்லிக் கொடுக்க மக்கள் இல்லை. ஹக்க தெரிஞ்சுக்க மக்கள் ஆசைப்படுறாங்க, தெரிஞ்சுக்க சொல்லிக் கொடுக்க நாம இல்லை. ஃப்ரீயா அவங்களுக்காக நாம எந்த ஒரு வேலையும் பண்றது அதிகமாக கிடையாது. இன்ஷா அல்லாஹ் இந்த சந்தேகங்கள் எந்த அடிப்படையில் மக்கள் ஷிர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எந்த முஸ்லிம்கள் எந்த அடிப்படைகள்ல பிரபலமாக பார்க்கும் பொழுது ஷிர்க்ல ஈடுபடுறாங்கன்றதை பத்தி இன்ஷா அல்லாஹ் அதையும் பார்த்து ஒரு செட்டாக இன்ஷா அல்லாஹ் இந்த 20 நாள் கொண்ட வகுப்புகளை முடிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்முடைய ஆர்வங்களை அதிகப்படுத்தி வச்சிருந்தானோ இதே போல வரக்கூடிய தினங்களில் அதிகமாக்கிருள்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஹீதை பற்றிய விஷயங்களையும் ஷிர்க் பற்றிய விஷயங்களையும் அதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய பேணக்கூடிய பிற மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய உயர்ந்த வாக்கியங்களை அல்லாஹ் வழங்கிருள்வானாக. இனி வரக்கூடிய காலங்களில் அதிகமான ஆர்வங்களோடு கேட்பதற்கான திறனையும் அதிகப்படுத்துவானாக. அல்லாஹும்ம ஆமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன்.